Hey hello guys, welcome back to another video. And இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய பேர் ரவுண்ட் 3ல சில காலேஜஸ் நீங்கள் வச்சிருப்பீங்க. இந்த காலேஜஸ் நம்ம கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் இந்த பாவை இன்ஜினியரிங் காலேஜ்மே. இதுவுமே டெஃபினட்டாக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ரவுண்ட் 3 லிஸ்ட்டில் வைக்கலாம். இது எப்படின்னா கைஸ் ஒரு 143லேருந்து ஒரு எவ்வளோ மினிமம் ஒரு 100நாலும் கிடைக்கும், ஒரு 90நாலும் கிடைக்கும். உங்களுக்கு எனி கட் ஆஃபில் போனாலும் இவங்க எடுத்துப்பாங்க. பட் கேம்பஸ் எப்படி கைஸ் ஒர்த்தான கேம்பஸாக, இங்கே நல்ல கோச்சிங் இருக்கா, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஃபீஸ் எப்படி இருக்குது, ஒரு கேம்பஸ் லைஃப் காலேஜ் லைஃப் நல்லா இருக்குமா ப்ரோ, இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கும் இல்லையா. இந்த ஒரு क्वेश्चंसக்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவா இருக்கும். கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேம்பஸ் 2001ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிருக்க ஒரு கேம்பஸ் தான். அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா நாக் அக்ரிடேஷனில் ஏ கிரேட் வாங்கியிருக்கு. இது ஒரு 10லேருந்து 12 ஏக்கரில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டெஃபினட்டாக நோட் பண்ணியிருப்பீங்க. இது எப்படின்னா நம்ம ஹைவேலே இருக்குது, நம்ம நாமக்கல் ஹைவேலே இருக்குது, நிறைய பேர் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த கேம்பஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸ்போர்ட்ஸு, லேபு, லைப்ரரி, இந்த மாதிரி எல்லாமேயான ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். பட் எல்லாமே நீங்கள் ரொம்ப ஹைஃபையாக நீங்கள் எதிர்பார்க்கணும்னா அப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு ஆவரேஜான ஒரு செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்க கோர்சஸ் என்னென்ன ப்ரோ, இங்கே வந்தால் என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யூஜி பிஜி ப்ரோக்ராம் நிறைய விதத்தில் இருக்குது. ஒன்று சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஏஐடிஎஸ், மெக்கானிக்கல், சிவில், எம்சிஏவும் வச்சுருக்காங்க, எம்பிஏவும் வச்சுருக்காங்க, அண்ட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸும் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் தேடுற கோர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரி ப்ரோ, அப்படியே அந்த ஃபீஸை முதல்ல சொல்லி விட்ருங்க அப்படின்னா, ஃபீஸ் இங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸை பேசின வரைக்கும் உங்களுக்கு 1.5 லேக்லேருந்து 2.2 லேக் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது டிபெண்டிங் ஆன் ஒவ்வொரு கோர்ஸு என்ன நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் எவ்வளோ கட் ஆஃபில் வரீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த ஃபீஸ் ரேஞ்சுங்கிறத மாறும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கும், எல்லாருக்கும் சமமாக வராது. ஒரு 198 கட் ஆஃப் வச்சுட்டு இதே பாவை காலேஜில் போனால் அவங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன், ஃபுல் ஃப்ரீ. இது ஆப்வியஸ்லி எல்லா காலேஜும் இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 கட் ஆஃப் வச்சுட்டு நான் இப்போ எனக்கு இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க. இது பண்ண முன்னாடி உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டாக டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. இதுக்காகவே நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். இந்த பாட்டை நீங்கள் இப்போயே போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 to 55,000 வரைக்குமே இருக்குது. இது வேரியிங் ஆன் என்ன விதமான ஹாஸ்டல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொறுத்து இது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். சரி ப்ரோ, ஓகே, ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, இப்போ அதே மாதிரி இந்த அளவுக்கு செட்டப்பாக வச்சுருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஓகே, இப்போ இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அதே முதலே சொல்லிடுங்க அப்படின்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். இங்கே ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லை ஒரு கோர் கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸுங்கிற ரொம்ப ஃபியூ நம்பர்ஸ் தான். ஒரு 20 to 25% பிளேஸ்மெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி கம்பெனிஸ் வரும். பெஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பேஸ்டு, அதே மாதிரி பிபிஓ கம்பெனிஸ் நிறைய வராங்க. அதையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் அங்கே போய் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும் அவங்களே சொல்லுவாங்க. இங்கே ஹையஸ்ட் பேக்கேஜ் 12 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் 3லேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும். லோவஸ்ட் உங்களுக்கு ஒரு 1.8 LPA உங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடான இது. உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நல்ல ஒரு கம்பெனியில் கிடைக்கும். அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டிசிஎஸ் வராங்க, விப்ரோ வராங்க, இன்ஃபோசிஸ் வராங்க, அசென்ச்சர் வராங்க, அமேசான் வராங்க, காக்னிசன்ட் வராங்க, ஹெச்சிஎல் வராங்க. மேஜர் கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக வராங்க, அதில் குறையும் சொல்ல முடியும். இதை தாண்டி நிறைய ஸ்டார்ட் அப்ஸு, அதே மாதிரி பிபிஓ கம்பெனிஸுமே வராங்க. ஆனால் அதே மாதிரி இந்த மெக்கானிக்கல் இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபியூவான நம்பர்ஸில் தான் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சரி ப்ரோ, ஓகே, கேம்பஸ் எப்படி ப்ரோ, இங்கே கேம்பஸ் லைஃப்லாம் நல்லா இருக்குமா, எப்படிப்பட்ட கேம்பஸ் கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நிறைய பேசினேன். ஓரளவு க்ளீனான கேம்பஸ் தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காலேஜ் தான். அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு, ஒய்ஃபை கேம்பஸ் ஃபுல்லாக இருக்குன்னாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஆடிட்டோரியமும் இருக்குது, ஓப்பன் தியேட்டர் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் ஃபெஸ்ட்னு சொல்லி டெக் ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க போல். இதை தாண்டி டிபார்ட்மெண்ட்டில் சிம்போசியம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் செப்பரேட்டாக நடத்துகிறாங்க போல். ஒரு வருஷத்துக்கு 1லேருந்து 2 ஈவெண்ட் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அது தான் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 30லேருந்து 40 ஈவெண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய ஈவெண்ட் ஒரு 1 இல்லை 2 ஈவெண்ட். ஆனால் அதே மாதிரி இங்கே நிறைய கிளப்புமே இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கிளப்பு, தமிழ் கிளப்பு, இங்கிலீஷ் கிளப்பு, ஆர்ட்ஸ் கிளப்பு, என்எஸ்எஸ், இந்த மாதிரி வேரியஸ் கிளப் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பொதுவாக டயர் 3 காலேஜஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்படி ஒரு விஷயத்தில் இங்கே காலேஜில் அப்படி இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். சரி ப்ரோ, ஓகே, இப்போ நான் வெளியூர்லேருந்துலாம் வரணும்னு நினைக்கிறேன்,
ஏன்னா இங்கே ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல்ஸ் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கான வந்துட்டு ஒரு செட்டப்பில் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஏசியும் வைஃபையும் வந்துட்டு எப்படின்னா ஹாஸ்டலில் வேரி பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி மெஸ் ஃபுட் வந்து இங்கே வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் கைஸ். நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசினேன், ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். ஆனால் அதே மாதிரி டேஸ்ட்டுமே வந்து சில டைம் நல்லாயிருக்கும், சில டைம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான்வெஜ் வந்து எப்படின்னா லிமிட்டட் நான்வெஜ் சர்விங்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் நிறைய எடுக்க முடியும் அப்படிலாம் இல்லாமல் லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதே மாதிரி டிசிப்ளினான கேம்பஸ் தான். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டேஸ் வந்து இங்கே வந்து கேம்பஸ் வந்து க்ளோஸ்டு. ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போக முடியாது. இதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து இங்கே இருக்க ஃபேக்கல்ட்டிஸு இங்கே இருக்க அகாடமிக்லி எப்படி இருக்கும், எனக்கு ஒரு நல்ல கோச்சிங் கிடைக்குமா அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் வராங்க. நிறைய பேர் வந்து பிஹெச்டி முடிச்சவங்க தான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களை அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் எங்கே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ்னு வைப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இப்போ ஸ்டாஃப்மே வந்து சில ஸ்டாஃப் நல்லா இருப்பாங்க, சில ஸ்டாஃப் வந்து ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. ஸோ அது டிபெண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எடுக்கிறீங்க அதெல்லாம் பொறுத்து. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் சொன்னது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், அதிகமாக வந்து தியரி பேஸ் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் வந்து இருக்குது, ஆனால் டிபார்ட்மெண்ட் வைஸ் கண்டிப்பாக வந்துட்டு மாறும். இப்போ வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ரொம்ப 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 வந்து லோவான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர். அதே மாதிரி இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, இங்கே இருக்க சிலபஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கான சிலபஸ் இல்லை ப்ரோ, கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது, அதை மட்டும் மேனேஜ்மெண்ட் மாற்றினாங்கன்னா இதோட கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அகாடமிக்லி வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப சுமார்னு சொல்ல மாட்டேன், ஒரு டீசெண்டான ஒரு அகாடமி. சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, ஒர்த்தா இங்கே வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறீங்கன்னா, ஸோ நான் இது ரெண்டாக சொல்கிறேன், அட்வான்டேஜ்னு சொல்கிறேன், ட்ராபேக்னு சொல்கிறேன். அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு லேப் எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்போர்ட்ஸுக்கு இருக்குது, ஈவெண்ட் இருக்குது, Tier 3 காலேஜில் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது ஈஸியாக. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ஓரளவு டீசெண்டாக கொடுக்குறாங்க. ஸோ இது தாண்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபுல் ப்ரெஷர் இருக்காது, படிக்கணுங்கிற ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அட்வான்டேஜஸ் இவ்வளோ. மைனஸ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா லிமிட்டட் பிளேஸ்மெண்ட். என்ன தான் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து அதுக்கான வந்து சப்போர்ட் இருந்தாலுமே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான கம்பெனிஸ் உள்ளே வரது ரொம்ப கம்மி தான். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், மெஸ் ஃபுட் வந்து ரொம்ப ஆவரேஜ். அதே மாதிரி டீச்சிங் குவாலிட்டி வந்து இன்னுமே இம்ப்ரூவைஸ் பண்ணணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மோர் ப்ராக்டிக்கல் பேஸ்டாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படிங்கிற போது அந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு காலேஜ். ஓவராலாக இப்போ நான் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஐடி இல்லை வந்து சிஎஸ் இந்த மாதிரி வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் படிக்கலாம். பட் அதுதான் தட் வேறு கோர்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ நிறைய காலேஜஸ் பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது நல்லது.